பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அரபி எழுத்துக்களுடைய வரிசையில 18வது எழுத்து தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த எழுத்து குர்ஆன்ல மோர் தென் 9200 டைம்ஸ், அதாவது 9200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த எழுத்து இடம்பெற்றது. இந்த எழுத்தினுடைய வடிவம், ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இங்கிலீஷ்ல வரக்கூடிய ஏபிசி இருக்கு, மேல ஒரு சின்ன சி மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே கொஞ்சம் பெருசா ஒரு சி மாதிரி இருக்கும். இது தனியாக இந்த எழுத்து வரும்போது இந்த மாதிரி தோற்றத்தில் இருக்கு. இந்த எழுத்துக்கு ஐன் என்பதாக சொல்லப்படும். இங்கிலீஷ்ல ஏஐஎன், ஐன் என்பதாக சொல்லப்படும். இந்த எழுத்துக்கு தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணும்போது, அதாவது ஒலிபெயர்ப்பு செய்யும் போது அ இ உ என்பதாக சொல்லுவோம். இங்கிலீஷா இருந்தா ஆப்பிளுக்கு வரக்கூடிய அ இ உ என்பதாக நம்ம புரியறதுக்காக வேண்டி சொல்லலாமே ஒழிய, இது எக்ஸாக்டா இந்த அரபி எழுத்தினுடைய ஒரிஜினல் உச்சரிப்பு இது கிடையாது. நம்ம முதல்ல பார்த்திருக்கிறோம், இந்த டேபிள்ல 3 கலர்ல உள்ள லெட்டர்ஸ் இருக்குது. அதாவது 16 எழுத்துக்கள் கருப்பு கலர்லையும், 5 எழுத்துக்கள் ப்ளூ கலர்லையும், 8 எழுத்துக்கள் ரெட் கலர்ல இருக்குது. நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம், இது எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னா, இந்த பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய இந்த லெட்டர்ஸ் இருக்குது, சாதாரணமாக நம்முடைய புழக்கத்துல, நம்முடைய உச்சரிப்புல நம்ம அதிகமாக புழங்கக்கூடிய இந்த உச்சரிப்புகள் இது இருக்குது. ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய இந்த லெட்டர்ஸ் இது இருக்குது, இது ஒன்னு தமிழ்ல நம்மளால சொல்ல முடியல அப்படின்னா, இங்கிலீஷ்ல இந்த எழுத்தினுடைய அந்த உச்சரிப்பு என்ன, அதனுடைய டிரான்ஸ்லிட்ரேஷன் என்ன, ஒலிபெயர்ப்பு என்ன அப்படின்னு இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் உச்சரிப்பை நம்மளால ஓரளவுக்கு சொல்ல முடியும். ரெட் கலர்ல இருக்கக்கூடிய இந்த 8 எழுத்துக்கள் இருக்குது, இந்த 8 எழுத்துக்களும் தமிழ்லையோ அல்லது இங்கிலீஷ்லயோ எக்ஸாக்டா இந்த உச்சரிப்பை நம்மளால சொல்ல முடியாது. இதற்குன்னு அந்த மஹ்ரஜுடைய பாடங்கள் இருக்கு, ஆர்டிகுலேஷன் பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு எழுத்தும் எங்கிருந்து உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு தனியாக ஒரு சட்டம் இருக்குது. சோ அந்த சட்டங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நல்ல பயிற்சிக்கு பிறகு இந்த எழுத்துக்களை நம்மளாலையும் சரளமாக உச்சரிக்க முடியும், தெளிவாக உச்சரிக்க முடியும். சோ இங்க நம்ம எழுதியிருக்கக்கூடிய இந்த அ இ உ இது எல்லாமே இந்த தமிழ்ல எழுதியிருக்கிறது, அல்லது இங்கிலீஷ்ல ஏ இ அந்த வி யு உ அப்படிங்கிறதுலாம் ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிதான் எழுதியிருக்கிறோமே தவிர, இந்த எழுத்தினுடைய ஒரிஜினல் உச்சரிப்பு இந்த எழுத்துக்கள் இல்லை. இத அரபில மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். தஜ்வீதுடைய சட்டங்கள் முறைப்படி குர்ஆனை ஓதுறதுக்காக வேண்டி www.learnislam.in என்ற வெப்சைட் மூலம் குர்ஆனை எப்படி ஓதணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஆரம்ப பாடங்கள், குர்ஆன் மட்டுமல்லாம இன்னும் ஏராளமான தலைப்புகள்ல பாடங்கள் நடத்தப்படுது. இன்ஷா அல்லாஹ் இதை நாமும் கற்றுக்கொண்டு பிறருக்கும் நம்ம இதை எத்தி வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.